இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதாய் கற்றுக் கொடுக்கிற காரியத்துல நம்மளோடு பேசுவராக. ஏன் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் அந்த தலைப்புல நாம் தொடர்ச்சியாக நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளிலும் இந்த புதிதான ஒரு தலைப்பு, ஏன் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரியத்தை சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்தாரு, என்னுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாரு, இனி செய்ய வேண்டுமானால் நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், நான் பிரியமானதை செய்தாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அநேக காரியங்களை நம்ம சொல்வது உண்டு. நம்ம கேட்டதை வச்சு, நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை வைத்து, நமக்கு போதிக்கப்பட்டதை வைத்து நம்ம சொல்லுகிறது உண்டு. ஆனா வேதம் நமக்கும் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறத நம்ம அறிந்து அதற்கேற்றபடி நாம் பிரியமானதை செய்வோமானால் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள பலப்படுவதற்கும் கர்த்தரோடு கூட இடைபடுவதற்கும் கர்த்தருக்குள்ள வளருவதற்கும் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க. முதல் காரியம், ஏன் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. ஏன் நாங்க ஆண்டோருக்கு பிரியமானதை செய்யணும்? இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நமக்கு பிரியமானதை செஞ்சிடறோம், இன்னொரு மனிதனுக்கு பிரியமானதை கூட நம்ம செய்து விடுகிறோம். அநேக நேரங்கள சத்ருவுக்கு பிரியமானதான பாவத்தை கூட செஞ்சிடுறோம். இது எல்லாத்தையும் மனதார செய்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும் சில நேரம் கஷ்டப்பட்டுதான் செய்யறோம். நமக்கு பிரியமானது செய்யணும்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நமக்கு நெருக்கமானவர்கள் அல்லது நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும், பிரியமானது செய்யணும்னா இன்ட்ரெஸ்டா செய்யறோம். பிசாசுக்கு கூட நம்ம பிரியமானது செய்துகிறோம். ஆனால் தேவனுக்கு நினைச்சிரு அதை செய்யறோமா? நமக்கு செய்யறோம், நம் ஃப்ரெண்டுக்கு இல்லையா, ஃப்ரெண்டுக்கு செய்யறோம், பிசாசுக்கு கூட செய்யறோம். ஆனா தேவனுக்கு செய்யறது எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரியமானதை எப்படி செய்யறோம்? சந்தோஷமா செய்யறோம். நிறைய நேரத்தை அதை யோசிக்கும் போது அது கரெக்டா தான் இருக்கு. ஆனா தேவனுக்கு பிரியமானதை செய்வதை ஏன் யோசிக்கிறோம்? ஆனால் தேவனுக்கு அப்படிங்கும் போது ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. சந்தோஷமா நான் செய்யறேனா? ஆண்டவருக்கு பிரியமானது செய்யறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணுமா, எனக்கு பிரியமானதா? எனக்கு பிரியமானதா ஆண்டவருக்கு பிரியமானதாங்கும் போது நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? அல்லது மனிதனுக்கு பிரியமானதா தேவனுக்கு பிரியமானதாங்கும் போது நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? மனுஷனுக்கு முன்பாக நான் நல்லவர்களாய் காட்டணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன்னா, இல்ல தேவனுக்கு முன்பாக நான் சரியா இருக்கும்னு விரும்புறேன்? யாருக்கு பிரியமானதை செய்கிறேன்? பவுல் சொல்றாருல, நான் யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷனையா தேவனையா? இன்னும் மனுஷனை நாடி போதிக்கிறேன்னா நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லங்கிறார். அப்ப நான் யாரை பிரியப்படுத்தும்படி என் நடக்க இருக்கு? யாரை பிரியப்படுத்தும்படி நான் வாழ விரும்புகிறேன்? நாம் சொல்லிடுவோம் ஆண்டவர் பிரியமானது செய்யறேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும், அதிக நேரம் சுய விருப்பம் தான் அதிகமா முன்னணிக்கு. எனக்கு இதை செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன் விருப்பம் நிறைவேற்றுக்கு தான் நான் முக்கியமா அதிகமா பிரயாசப்படுகிறேன். 2வது, மனிதனுக்கு முன்பாக பிரியமானது அப்படி இருக்கணும்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்படுகிறேன். 3வது, பிசாசு, பாவத்தை பிசாசுக்கு ரொம்ப பிரியம். அதனால என்ன செய்யலாம், பாவத்தை செய்வதற்கும் பிரியமானதை நினைச்சிடும், பிசாசுக்கு பிரியமானதை செய்யறதுல நான் முழு மனதோடு செஞ்சிடுறேன். ஆனா தேவனுக்கு பிரியமானது என்று வரும்பொழுது நாம் செய்கிறதுக்கு சில நேரங்கள போராட வேண்டியிருக்கு, சில நேரத்துல தயக்கம் இருக்கிறது, சில நேரத்துல அறகுற மனதோடு நான் செய்கிறது இருக்கிறது. அப்ப ஏன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு இவ்வளவு தடை வருகிறது, இவ்வளவு யோசனை வருகிறது? நம்ம யோசித்து பார்த்தது உண்டா? ஏன் நம்மளால முழு மனதோடு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முடியல? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தா என்னன்னா கிடைக்கும் போது நிறைய பேர் நமக்கு தெரியுது. ஆனாலும் அதை மிஞ்சி ஏன் செய்ய முடியல? அப்ப ஏன் அதை எனக்கு தடையா இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ ஆண்டவர் பிரியமானது செய்யும் பொழுது என்னென்ன நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் போது, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அந்த 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, நீ மிகவும் பிரியமானவன்.
ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்படும். அப்போ நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் ஏன் செய்யணும்னா, ஆண்டவருக்கு பிரியமானதை எப்பொழுது நான் செய்கிறேனோ, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது சுய விருப்பம் அங்க நிக்காது, மனிதனுக்கு பிரியமான செயல்பாடு அங்க இருக்காது, பிசாசுக்கு பிரியமான பாவ கிரியைகளும் அங்க இருக்காது. தேவனுக்கு பிரியமானதை நீ செய்யும் போது அவருக்கு மட்டும் பிரியமானதை நீ செய்வ. அப்போ ஆண்டவர் வார்த்தை தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு நான் பிரியமாய் நான் நடக்கும் பொழுது, நான் பிரியமாக இருக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் தடையில்லாமல் கேட்கப்படும். தடையில்லாம கேட்கப்படும். என் ஜெபம் கேட்கப்படும். அன்னைக்கு நிறைய நேரத்துல என் தேவனோடு பேசுறதே நமக்கு தெளிவா இல்ல, கடினமா இருக்கிறது. சில நேரங்கள சந்தேகமா இருக்கு, இந்த நேரத்துல ஆண்டவர் என் கூட பேசுறாரா இல்லையா? குழப்பங்கள், கவலைகள், பயம் நிறைந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஜெபம் இருந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த சத்திய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ முதல்ல நான் ஏன் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, என் ஜெபம் கேட்கப்படணும்னா நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். ஏன்னா ஜெபத்துல நிறைய வகை இருக்கு. ஜெபம் எடுத்துக்கிட்டா நிறைய காரியங்கள் இருக்கு. பாவ மன்னிப்புக்கான ஜெபம் இருக்கு, பரிசுத்தப்படணுங்கிறதுக்காக ஜெபம் இருக்கு, விசுவாசத்திற்கான ஜெபம் இருக்கு, என் தேவைகள் நிறைவேறதுக்கான ஜெபம் இருக்கு, ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபம் இருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம். இருக்கா இல்லையா? எக்கச்சக்கமான ஜெபங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஜெபம்னாலே ஒன்றுதான் நம்ம மனதில் நினைத்துக் கொள்கிறோம். ஜெபங்கிறது அந்த ஜெபத்தின் வகைகள் அதிகமா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நான் ஜெபத்துல எல்லா வகையான ஜெபத்திற்கும் விண்ணப்பங்களுக்கும் என் தேவ சமூகத்திலிருந்து பதில் வரணும்னா நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். இன்றைக்கு நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல என் ஜெபம் பல வகையான ஜெபம் கேட்கப்படணும்னா நான் பல வகையான மனிதர்களுக்கும் எனக்கும் பிசாசுக்கும் பிரியமானதை செய்யறதை நான் உதவுடன் அதை விட்டு நான் வெளியே வரணும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நாம் செய்யணும். இன்னொரு கூட வசனம் கூட வாசிங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அழகான ஒரு சத்தியமா கொடுக்கப்பட்டது இல்லையா? வார்த்தையை பாத்தீங்களா? அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்து செயல்படும் பொழுதுதான் அந்த காரியங்கள்ல நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ அந்த வார்த்தையை தெளிவாச்சு. அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்யணும். அப்ப நான் செய்யற காரியம் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கான்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் பேசுற காரியம் எல்லாம் தேவனுக்கு பிரியமானது இருக்குமா? நான் சிந்திக்கிற காரியம் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நான் நிற்கிற இடம் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நான் போகிற இடம் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அப்போ நான் ஒவ்வொன்றையும் கர்த்தருக்கு முன்பாக நான் பிரியமானதை செய்யணுமா? வசனம் அவ்வளவு தெளிவா சொல்ல கொடுக்கு. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை தெளிவா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, அப்ப அவருக்கு முன்பாக நான் பிரியமானதை செய்யணும்னா நான் என்னதை கை கொள்ளணுமா? கற்பனை, தேவனுடைய வசனம். கற்பனை தேவனுடைய வசனம். நம்ம தெளிவாய் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். என் நடக்க, என் பேச்சு எல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிறதா? நடக்க இருக்கணும், பேச்சு, என் சிந்தை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக சரியா இருக்கா? பிரியமா இருக்கா? நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில அதை சொல்ல முடியுமா? ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம இடத்துல ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நான் ஆண்டவருக்கு பிரியமானதை தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு தான் பிரியமானதை நான் செய்து ஆண்டவருக்கு பிரியமானபடிதான் நடந்துட்டு இருக்கேன். நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாக என்ன இதை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு பேசின காரியம், இன்னைக்கு சிந்தித்த காரியம், இன்னைக்கு நடந்த காரியம், இன்னைக்கு எல்லா காரியத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு செய்த காரியம் நான் தேவனுக்கு, இதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுடலாம், இது வரைக்கும் உள்ளதை விட்டுடலாம். இன்றைய நாளில, இன்றைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இவ்வளவு நேரமும் என் தேவனுக்கு பிரியமானதை எல்லாம் என்னுடைய முழு சரீர அவயங்களும் செய்துதான் தேவனுக்கு பிரியமானதான் செய்தா? தேவ சித்தத்தை தான் செஞ்சுதான்.
பிரியமா பிரியம் இல்லையான்னு பார்க்கணும். பிரியமா, தேவ சித்தமா, இன்னைக்கு எல்லாத்தையுமே தேவ சித்தத்தின்படிதான் நான் செஞ்சேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும், அங்க தெய்வ சித்தம் இருக்கணும். என் சிந்தனையில தேவனுக்கு சித்தம் இருக்கும். இந்த இடத்துல என் கூட ஆண்டவர், அம்மா நான் சிந்திச்சதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிரியமா தான் இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக பிரியம். நம்ம யாருக்கும், அதாவது எனக்கு முன்பாக நான் நினைச்சதை பார்த்தோம்னா எனக்கு முன்பாக அது கரெக்டா தான் இருக்கும். நான் மற்ற மனுஷனுக்கு முன்பாக நான் பேசும்பொழுது அந்த மற்ற மனுஷனுக்கு முன்பாக அது பிரியமா தான் இருக்கும். நான் பிசாசுக்கு முன்பாக பாவத்தை செய்யும்போது அது பிசாசுக்கு என்ன செய்யும், பிரியமா தான் இருக்கும். நான் யோசித்து பார்க்க வேண்டியது, நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக, என் தேவனுக்கு முன்பாக ஒப்பிட்டு பார்க்கணும். நான் இன்னைக்கு பேசினது, நான் இன்னைக்கு சிந்தித்தது, நான் மற்றவங்களோடு பேசினது எல்லாமே என் தேவனை பிரியப்படுத்தி இருக்குமான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த வசனம் இந்த 1 யோவான்ல 3:22 தெளிவா சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். பிரியமானதை செய்கிறபடினால், செய்வேன் வாக்கு கொடுத்ததுனால அல்ல. இன்னைக்கு நம்ம வாக்கு கொடுத்திருக்கிறோம், ஆண்டவரே இனிமே உமக்கு பிரியமானதான் ஆண்டவரே நான் நடப்பேன், உமக்கு சித்தமானபடிதான் ஆண்டவரே நான் நடப்பேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நாம் தெளிவா கண்டு கொள்ள வேண்டும். இன்னைக்கு தெளிவான ஒரு சத்தியம், முதல் காரியத்தை ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுக்குறேன். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நான் கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். ஏன் நான் கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் போது என் ஜெபம் கேட்கப்படணும். இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு பிரியமானபடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியமானபடி, பிசாசுக்கு பிரியமானபடி, அதான் தன்னுடைய காரியங்கள் என்ன செய்யணும், பிரியமானதை சந்தோஷமா செய்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக எப்படி? நான் மனுஷருக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பிரியமானதை செய்திருக்கிறேன். ஆனா தேவனுக்கு முன்பாக நான் சந்தோஷமா செய்கிறேனா? செய்யலைன்னா ஏன் செய்ய முடியல? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, நான் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யறதுனால என் ஜெபம் கேட்கப்படுதுங்க. இன்னைக்கு அநேக நேரத்துல ஏன் என் ஜெபம் கேட்கப்படல ஆண்டவரே, ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? உம்மிட்ட தானே கேட்கிறேன், உம்மிடத்துல தானே கேட்கிறேன்னு சொல்றோம். ஆனா என் கிரியைகள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமா இருந்துதான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்ததுண்டா? என் நடக்க ஒவ்வொரு நாள் அதுதான். இதுவரைக்கும் இருந்துதான் நம்ம அவ்வளத்தையும் யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம முழுமையா ஞானத்தினால செயல்பட்டுக்க முடியாது. நிறைய குறைகள் உண்டு. ஆனா இன்றைக்கு உள்ளது நீங்க கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்று என் சத்தத்தை கேட்பீர்களாயின்னு தான் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்குள்ள நாள்ல நான் ஆண்டோடைக்கு பிரியமா நடந்திருக்கிறேனா? என் வார்த்தை, என் பேச்சு, என் நடக்க ஆண்டவரை பிரியப்படுத்தியிருக்கா, துக்கப்படுத்தியிருக்கா? நான் விசுவாசத்தோட்டு இருந்தேனா, சந்தேகப்பட்டனா, பரிசுத்தமாய் காத்து கொண்டேனா, இல்ல பாவம் செஞ்சனா? என்ன செய்தேன்? யாரை பிரியப்படுத்தினேன்? என்னையே நான் பிரியப்படுத்தினேனா, இல்ல மனுஷனை பிரியப்படுத்தினா, இல்ல பிசாசை பிரியப்படுத்தினா? இல்ல நான் முழுவதும் இன்னைக்கு ஆண்டவரை தான் நான் பிரியப்படுத்தேன். நம்மளால சொல்ல முடியுமா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க. ஏன்னா ஜெபம் பல்வேறு வகையான ஜெபம் இருக்கு. எல்லா ஜெபமும் கேட்கப்படணும்னா என் நடக்கை, என் பேச்சு, என் சிந்தை தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஏன் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் சொல்ல, எனக்கு உள்ள தேவைகளை நிறைவேறினாலே, என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டுமானால், நான் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு தடை இல்லாம கேட்கப்பட வேண்டுமானால் நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். ஆகவே இந்த நாளிலும் முதல் காரியத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆகவே ஆண்டு சமூகத்துல நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்ன இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு முன்பாக என்னை வச்சு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே எனக்கு உமக்கு பிரியமானதை இனி நான் செய்வேன், இப்பொழுது இருந்து நான் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பிரியப்படுத்த விட்டுட்டு தேவனை பிரியப்படுத்துங்க. நம்முடைய விருப்பத்தை முன்ன வைக்காம தேவ விருப்பத்தை முன் வைங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காம தேவனுக்கு இடம் கொடுங்க. அப்பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு சொன்னபடி நம்முடைய ஜெபத்தில் எந்த தடையும் இல்லாம ஆண்டோர் காகத்துல இருந்து, ஆண்டோடைய கரத்திலிருந்து நன்மை தெளிவாக நமக்கு பூரணமாய் கிடைக்கும். அதான் சொல்ல, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது ஆண்டோடைய பிள்ளையாக நாம் நிலைத்திருக்க முடியும். ஆண்டோடைய சமூகத்தின் நன்மையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, மீண்டுமாக நன்றி சொல்கிறேன்ப்பா. எவ்வளவு பெரிதான ஒரு சத்தியம். ஏன் நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தெளிவாக, ஏன் ஜெபம் கேட்கப்படணும்னா நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். நிறைய ஜெபம் இருக்கு. பாவ மன்னிப்புக்கான ஜெபம், பரிசுத்தத்துக்கான ஜெபம், விசுவாசத்திற்கான ஜெபம், விடுதலைக்கான ஜெபம், தேவைகளுக்கான ஜெபம், ரட்சிப்புக்கு ஆத்தும ரட்சிப்புக்கான ஜெபம். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா வகை ஜெபம் கேட்கப்படும்னா நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். இதுவரைக்கும் நாம் ஒருவேளை எனக்கு பிரியமா நடந்திருப்பேன், இல்ல மனுஷனுக்கு பிரியமா நடந்திருப்பேன்.
இல்லைண்டா பிசாசுக்கு பிரியமா நடந்திருப்பேன். அது நடக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமா முழு மனதோடு செஞ்சேனா, தேவனுக்கு பிரியமா நடக்கிறேன்னாங்கும் போது சில நேரத்துல கேள்விக்குறியோடு இருக்கு. கடினப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன். அப்படி என்றால் வேற யாரோ ஒருவருக்கு நான் பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நீ பிரியமானதை செய்யும் பொழுதுதான் உன் ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு நமக்கு இன்றைய நாள்ல ஒப்பிட்டு பார்க்க சொல்றாரு. இன்னைக்கு உள்ள நடக்கையை யோசிச்சு பாரு, இன்னைக்கு நீ பேசினதை யோசிச்சு பாரு, இன்னைக்கு நீ சிந்திச்சதை யோசிச்சு பாரு. கர்த்தருக்கு முன்பாக அது எப்படி இருந்தது? பிரியமா இருந்ததா? கர்த்தருக்கு முன்பாக அது பிரியமானதா? தேவ சித்தத்தை செய்யறதுதான் அவருக்கு பிரியம். எல்லாமே ஆண்டவர் விருப்பம் தானா? நான் இன்னைக்கு செஞ்ச எல்லாமே கர்த்தர் விரும்புறபடிதான் நான் நடந்தனால இன்றைக்குள்ளதை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு அற்புதத்தை காணுங்க. இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு பிரியமானதை நீ செஞ்சனா உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்குது. உண்மைதான். அற்புதம்னா வேற இல்லை, என் ஜெபம் கேட்கப்படுவது. என் ஜெபம் கேட்கப்படுவது. அது கேட்கப்பட்டிருக்கான்னு பாரு. இன்றைக்குதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒருவேளை இதுல குறைவு இருந்தா அன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா அந்த நாள் எங்களுக்கு தந்தீங்க, இன்னும் சாட்சியா எங்களை வாழ உதவி செய்யுங்க. கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க. தடைப்பட்ட பிள்ளைகளும் இந்த சத்தியத்தில் வளர உதவி செய்யுங்க. கிருபை கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.